ஹலோ யுவர்ஸ், நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? தளபதி எப்பவும் போல் கொளுத்தி போட்டு வந்துட்டார் நேற்று. அது இன்னி ஒரு வாரத்துக்கு அதான் பேச்சு பொருளாக இருக்கும். அவர் கொளுத்தி போட்டு வந்ததுக்கப்புறமா மீடியாக்காரங்க பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கொளுத்தி போடுவாங்க. அப்படி நேற்று சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் நான் இப்போ இதை பற்றி பேசணும் அப்படின்னா, நேற்று ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல, ஏன் தளபதி மீடியா பார்க்க மாட்டேங்கிறாரு, எல்லோரும் கேட்குறாங்கல்ல, மீடியா பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாப்புல. நம்ம அவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மீடியா பார்க்காதது ரீசன் என்ன, மீடியா வந்து எச்ச வேலை பார்க்குது, மீடியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பல வாட்டி சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்போ நேற்று நடந்த சம்பவம் கூட சில விஷயங்களை இன்சிடெண்ட்டை கோர்த்து உங்களுக்கு மீடியா எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னோம்னா, தளபதி ஏன் மீடியாவை சந்திக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. விகடை ஒரு கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என் வீடியோ வந்து ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் எனக்கு நேற்று கிடச்ச இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் இங்கே சில தம்பிகளை பார்த்தேன், அவங்களே என் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வரலைனான்றாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5-2 மாதமாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஒரு நேரம் காலையில், ஒரு நேரம் மத்தியானம், ஒரு நேரம் 5 மணி, ஒரு மாதிரி 6 மணி, இப்படி மாறி மாறி டைமிங்கில் வரனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த டயத்தில் வராமல் போயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அவங்கெல்லாம் நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் வீடியோ போட்டாலும் வந்து சேர்ந்துடும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது நேற்று தளபதி அவர்கள் மீட்டிங்கில் பயங்கர ஃபயராக பேசினார். இது வரைக்கும் டச் பண்ணாத ஏரியாக்களெல்லாம் வந்து டச் பண்ணார். ஸோ இதுதான் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறியிருக்கார் அப்படின்னு இன்றைக்கி பல பேரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தளபதியோட ஸ்பீச் இருந்துச்சு. ஏன்னா இஷ்யூஸ் பேஸு நோட் பண்ணி கார்னர் பண்ணி ஸ்டாலின் அவர்களை வந்து கேள்வி கேட்டார். ஸோ அப்படின்னும்போது அந்த விஷயத்தை பற்றி ஒரு மீடியா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மீடியா அப்படின்றது நடுநிலையாக இருக்கணும். அவர் என்ன பண்ணாரோ, நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, அதை மக்கள்கிட்ட சேர்க்கணும். இது எல்லா கட்சிகளுமே பொருந்தும். ஆனால் மீடியா அப்படி தான் செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நேற்று அவர் பேசிட்டு போனதுக்கப்புறமா அங்கே ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அதை தான் ஹைலைட் பண்ணாங்க. விஜய் அவர்கள் மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்துட்டார், விஜய் அவர்கள் மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஏன் இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கார். முக்கியமாக ரீசன், அவருக்கு உடல்நிலை ஆல்ரெடி சரியில்லை. இருந்தாலும் தளபதியை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்து, ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்துருக்காரு. இத்தனைக்கும் அங்கேருந்து பார்க்கும்போதும் அவருக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கவும் அவருக்கு வந்து ஒத்துக்காமல் மயக்கம் போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். இதை நான் சொல்லலை, அவர் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தம்பி, அவர் சொல்லுவார் பாருங்க. அத்தனை ஹீட் அவருக்கு ஆகாது, அதனால் வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல. சரி, அவர் விஜய் பார்க்கணும். ஆனால் ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. இல்லை சொல்லி தான் வந்தார். ஆனால் என்கிட்ட வேலை இருந்துச்சு, தலைவரை நீங்களே போங்க, என்கிட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லினார். மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் போனார். ஆனால் யாரை கூப்பிட்டு போனார்னு தெரில. அது நம்மளுக்கு தெரியல. தலைவரை அவர் 20 வருஷமாக இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஃப்ரெண்டு தம்பி தான். இப்போ இந்த விஷயத்தை எந்த மீடியாவும் பெருசாக பப்ளிசிட்டி பண்ணாது. இந்த பையன் ஏன் இறந்து போனான் அப்படின்ற ரீசனை இந்த பையன் கிளியராக சொல்லிட்டாப்புல. அவருக்கு ஆல்ரெடி உடல்நிலை சரியில்லை, போக வேண்டாம்னு சொல்லியும் இவர் கேட்காம வம்படியாக போய் பார்த்துருக்காரு. அவர் யார் கூட போனான்னு வேறு தெரியல, போனவர் என்ன ஆனார்னு தெரியல, கூட போனவர். ஸோ இப்போ அந்த இடத்துல நடந்தது ஒரு விபத்து. அது அவராக ஏற்படுத்திக்கிட்டது. இதுக்கும் தமிழக வெட்டிகளத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. தமிழக வெட்டிகளும் ரொம்ப கிளியராக போலீஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரோ அதை ஃபாலோ பண்ணி QR கோடு முதற்கொண்டு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தான் உள்ளே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில் நிற்கக்கூடிய மக்கள் அந்த தமிழக வெட்டிகளை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படி இருந்து ஒருத்தர் இறந்து போனதுக்கு விஜய் மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்துட்டார், தமிழக வெட்டிகளுக்கு மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லி அப்படி தான் மீடியா போர்ட்ரேட் பண்ணுது ஒழிய என்ன உண்மை சமம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில்ல. நேற்று அதை தான் தளபதி அவர்கள் சொன்னார். எனக்கு மட்டும் SOP ஒழுங்காக போட மாட்டேங்கிறீங்க, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இல்லாமல் ஸ்டாலின் ஆப்ரேஷன் ப்ரொசீஜராக இருக்குது அப்படின்னு. நீங்களே சொல்லுங்கள், எந்த கவர்மெண்ட்டாவது 12 மணிலேருந்து 3 மணி உச்சி வெயில்னு சொல்லுவாங்க, இந்த உச்சி வெயில் டயத்தில் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணுவாங்களா? ஆனால் போலீஸ் ஏன் இந்த டயத்தை கொடுக்குது அப்படின்றத நமக்கு தெரியல. ஒன்று 3 to 6 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்தியானம் வெயிலாக இருக்குது, ஸோ ஒரு 10 to 12க்குள்ளே வந்துட்டு போயிருங்க, இல்லை 10 to 1 மணிக்குள்ளே வந்துட்டு போயிருங்க
அப்படின்ற டைமை கொடுக்கலாம். பட் விஜய் அவர்கள் அங்கேருந்து வர்றாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை வந்து இவங்க டைம் மாற்றினா அவர் டைம் மாற்றிக்க போகிறாரு. ஆனால் இவங்க கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா உச்சி வெயில். இங்கே விஜய் அவர்களை பார்க்கணுன்றதுக்காக காலையிலேயே 5 மணி 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்துடுறாங்க எல்லோரும். அங்கே வந்துட்டு வெயிலில் காற்று கிடக்கும்போது அங்கே உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, சேர் போட அலோடு கிடையாது, நின்றுக்கிட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக வெட்டிகளுக்கு மட்டும்தான் போடப்படுது. அப்போ இதெல்லாமே திட்டமிட்டு செய்கிறனால அங்கே பாதிப்பு வரும்போது அதை எடுத்து ஹைலைட் பண்ணி மீடியா வந்து எச்சத்தனமாக தமிழக வெற்றி கழகம் இப்படி கவனிக்க மாட்டேங்குது மக்களை, இந்த மாதிரி அங்கே போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணாங்க ஒழிய, ஒரு திமுகவோட கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை ஏதாவது மீடியா எடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கா? பண்ணாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கனால நம்ம எடுத்து ஹைலைட் பண்ணுறோம். பட் மீடியா எடுத்து ஹைலைட் பண்ணதானே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு மீடியா எச்சத்தனமாக பண்ணுற வேலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வேறு ஒரு விஷயத்தை மீடியா ஹைலைட் பண்ணிச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் தொண்டர்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்துடுச்சு. அதாவது அவர் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அந்த செயலாளர், மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க போல இருக்குது. இவர் வந்து அது பதில் சொல்லாமல் கிளம்பியிருக்காரு. இதனால் ஏதோ பிரச்சனை ஆகி வாக்குவாதம் ஆகி அந்த இடத்துல ஒரு தள்ளிமுள்ள ஆகிருக்கு. இதில் தொண்டர்கள் வந்து பிரஸ்காரங்களை சட்டையை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வர்றாங்க. அவங்க வந்து எல்லோரும் இங்கே இருங்க, போராட்டம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஆச்சா பூச்சா தைய தக்கன்னு குதிராங்க. ஆனால் அவங்கனால ஒரு தொண்டர் மண்டை உடஞ்சி போகிறது யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் அந்த மீடியாவில் காட்ட மாட்டாங்க. கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழல் அங்கே இருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சுது. ஸோ இப்படிப்பட்ட மீடியாவை தளபதி ஏன் சந்திக்கணும்? சரி, அவ்வளோலாம் விடுங்க. அதாவது தளபதி நேற்று பேசினார், நேற்று என்னென்ன விஷயம் பேசினார் அப்படின்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ மீடியாக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க? மீடியாவை சந்தித்தா என்ன கேள்வி கேட்பாங்க? அப்படியே வந்து கேள்வியில் அறுத்து தள்ளிடுவாங்களா? தமிழ்நாட்டுக்கு முக்கியமான என்ன தேவையோ அந்த கேள்வி கேட்பாங்களா? இல்லை தளபதி நேற்று பேசினார் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி, இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி போராட்டம் நடக்குது, இதுக்கு நீங்கள் என்ன வந்து பதில் சொல்ல போகிறீங்க, இதை எப்படி நீங்கள் தடுக்க போகிறீங்க, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இந்த ஆள் தான் இப்போ பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன். இப்போ இந்த ஆள் இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாப்புல. மீடியாக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ தளபதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னா, இவர் இப்படி பேசியிருக்காரு, உங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன உறவு, நீங்கள் த்ரிஷா வீட்டிலேருந்து தான் வரீங்கன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி தான் கேட்பாங்க. இப்போ இதுக்கு தளபதி அவர்கள் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு மீடியா அப்படின்றது எதற்கு? மக்கள்கிட்ட நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் மீடியா. இட் இஸ் கால் மீடியம். புரியுதுங்களா இல்லையா? ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு மக்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அது சரியாக வேலை பார்க்கணும். அப்போ தான் இவங்க என்ன கன்வே பண்ணுறாங்களோ அதை வந்து மக்கள்கிட்ட கிளியராக கன்வே பண்ண முடியும். பட் அது சரியாக வேலை பார்க்குதான்னு கேட்டிங்கன்னா சரியாக வேலை பார்க்கல. மீடியா கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளுக்குமே நேற்று மீட்டிங்கில் பதில் சொல்லிட்டாப்புல தளபதி அவர்கள். அவங்க என்னெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றதுக்காக தான் அவர் வந்து ஏன் என்னால் வெளில வர முடியல அப்படின்ற விஷயத்த சொன்னார், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொன்னார், நான் வந்து வந்தால் என்ன பண்ணுவேன்றதை சொன்னார், ஓட்டுக்கு காசு தருவாங்கன்ற விஷயத்த சொன்னார். ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்குமான பதிலாக நேற்று மீட்டிங்கில் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை மீடியா வந்து கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி குடும்பத்தை பற்றி, பர்சனல் லைஃப்பை பற்றி, இல்லைன்னா அவர் வந்து ஒரு வேறு விஷயமாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு அதுக்கான கேள்வி கேட்பாங்க. அதாவது இப்போ ஒரு கேள்விகள் கேட்கும்போது லைட்டாக ஒரு கோவப்பட்டார், இல்லை லைட்டாக ஒரு மூஞ்சி காமிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனே எடுத்து ஃப்ளாஷ் போட்டு மீடியாவை சந்திப்பதில் முகம் சுளித்த விஜய், மீடியாவில் சந்திப்பில் கோவப்பட்ட விஜய், இப்படி தானே விஜயகாந்தை கொண்டாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? விஜயகாந்த் அப்படின்ற அந்த மனுஷனை குடியாரன், கோவக்காரன், பைத்தியக்காரன் அப்படின்ற எல்லா முத்திரையும் குத்துனது யார்? இந்த மீடியா தான். அப்போ இந்த மீடியாவை திருப்பி போய் எப்போ பார்த்தாலும் சந்திக்கணும் 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 சந்திக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே இது வந்து ஒரு 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 ரீசன் இருக்காது. இதுவே உங்களுக்கே ஒரு கேவலமாக தெரில, எதுக்குடா இவங்கள போய் மீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் இந்த மீடியா அப்படின்றது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. பத்திரிகை அப்படின்றது, நியூஸ் சேனல் அப்படின்றது ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வேறு ஊடகமே கிடையாது.
என்ன அரசாங்கம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருந்த ஒரே ஊடகம் இந்த மீடியம் தான். டிவியாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இதுக்கு தான். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த மீடியம் மூலிமா மக்கள்கிட்ட நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய விரும்புகிறோன்றதை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும், கரெக்டாகவும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா, பொய்யான விஷயத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் சொல்ல மாட்டான். உண்மையாக என்ன இருக்கோ அதுதான் காட்ட போகிறாங்க. அப்போ எது உண்மை எது பொய் அப்படின்றது மக்களுக்கு புரிகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதே நியூஸ் சேனலில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ நியூஸ் சேனலை விட நம்ம சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயம் அதிகமாக பரவுதுன்னா அப்போ அதுதான் சரி, கெட்ட விஷயம் அதிகமாக பரவுதுன்னா அதுதான் சரி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஒரு மீடியத்தை தளபதி அவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த எச்ச மீடியாவை பார்த்து என்ன ஆக போகுது. அதே மாதிரி எல்லா மீடியா சேனல்லையும் பாருங்கள் உட்காந்துட்டு விவாதம் என்ன பண்ணுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை எப்படி அழிக்கிறது, எப்படி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அதை ஒழிக்கிறதுன்றதான் டிபேட் பண்ணுறாங்களே ஒழிய தமிழக அரசு சரியாக செயல்படுதா இல்லையான்னு டிபேட் பண்ணுறாங்களா, பண்ண மாட்டாங்க. இப்போ 5000 ரூபா காசு நேற்று 1.5 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா கிட்டத்தட்ட 2,30,00,000 பேர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி, எவ்வளோ 15,000 கோடியை 2 மாதத்தில் இந்த அரசாங்கம் எடுத்து மக்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த காசெல்லாம் யாரோட காசு? நம்ம காசு. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லில் 3.5% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நேற்று இங்கிட்டு காசை கொடுக்குறாங்க, இங்கிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லில் 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு, அப்போ எல்லா தொழிலையும் சார்ந்த எல்லா உற்பத்தியும் ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி ஏறும். அப்போ விலைவாசி ஏறினா அந்த விலைவாசி எங்கே வருது? நம்ம தலையில் தான் விழுது. அப்போ நம்ம தலையில் ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி நம்ம தான் காட்டுறோம். அப்போ இந்த காசை இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மள்ட்ட வந்து டபுளாக வாங்குறாங்க அப்படின்ற புரிதல் மக்களுக்கு இருக்கணும். இதை பற்றி டிபேட் எவனா பண்ணுவானா? பண்ண மாட்டாங்க. இதை பற்றி எந்த டிபேட்டும் வராது. இது வந்து முதல்வர் 5000 கொடுத்துருக்கார், மகளிர் ஊக்கத்தொகை, கோடைக்கால தொகை அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி பெருமை பித்துவாங்க ஒழிய இதோடைய ட்ராபேக் என்ன அப்படின்றத டிபேட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ டிபேட் எதை பற்றி போவோம், நேற்று நைனா நான் எந்த இப்படி சொல்லிட்டாரு, த்ரிஷா ஏதோ வந்திருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுவாங்க ஒழிய தளபதி அவர்கள் அங்கே பேசின அந்த 25 நிமிஷத்தில் என்னென்ன விஷயத்தை பேசினாரோ அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மீடியாக்களை நம்ம எதிர்க்கு பார்க்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையில்லாமல் தம்பி தங்கிகிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன இதுக்கு மீடியா இவர் மீடியா பார்க்கல, இவங்க அதை வந்து கொத்தடிமை வந்து அதை சொல்கிறாங்க, நாய் தமிழ் குரூப் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கே பதில் சொல்லணும், அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சரி வராது. அதனால் தமிழக வெற்றி கழகம் எந்த பாதையில் அரசியல் எடுத்துகிட்டு போதோ அந்த கட்சியை விரும்பி தலைவரை விரும்பி நீங்கள் அவருக்கு பின்னாடி போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்க என்ன வழியில் போகிறாங்களோ அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பழகிக்கிங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியுமோ இல்லையா. திருப்பி சந்தேக போர்வைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முழுசாக நம்ப முடியாது. கடைசியில் ஓட்டு போடுற நேரத்தில் உங்கள் விரல் எதை போய் அமுக்கணும் உங்களுக்கே தெரியாது. அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.